போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? இந்தியால அப்ளை பண்றதுக்கும் சரி, இல்ல நீங்க இந்த மாரி வெளிய அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கணும்? Yes. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? Portfolio, I would say portfolio and resume, வந்து it's really important in a way that it has to convey what you are looking for, not what you're doing. எல்லாருமே வந்து ஒரு பேசிக் தப்பு நான் செய்யறது பார்த்திருக்கேன்னா, இது வரைக்கும் நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் ரெஸ்யூமேல போடுவாங்க, அது போர்ட்ஃபோலியோல போடுவாங்க. பட் நீங்க அதை போடுங்க, பட் அதுல வந்து நீங்க என்ன ஸ்டோரி சொல்றீங்களோ அது நீங்க என்னென்ன ஆகணுங்கிற ஸ்டோரியை சொல்லணும். இப்ப நான் வந்து யூஐ டிசைனரா இருக்கேன், பட் ஆனா நான் எனக்கு வந்து யூஎக்ஸ் ரீசர்ச்சரா ஆகணும், ஆர் மேபி யூஐ டிசைன்லயே நான் லீடா ஆகணும் அப்படின்னா, எனக்கு லீட் ஆகணுங்கிற மாதிரி நீங்க கேஸ் எழுதணுங்க. அதாவது நான் பொய் சொல்லல, ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன், இதுல இருந்து இதெல்லாம் என்னோட லீடர்ஷிப் குவாலிட்டியே காட்டுது அப்படின்ற மாதிரி நீங்க அந்த குவாலிட்டியை ஹைலைட் பண்ணி காட்டணும். அப்ப வந்து ஏன்னா இப்ப மோஸ்ட்லி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்றது வந்து ஒரு ஹெச்ஆர். அவங்களுக்கு மோஸ்ட்லி some people will have some idea about design, but most of them will go with visual looks தான். இப்போ வந்து நீங்க ரெஸ்யூம் அழகா இருந்துச்சா they will think that they are a good designer, but not necessarily. ரெஸ்யூம் டெம்ப்ளேட் இருக்கு, அவங்க அப்படியே கூட எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அந்த ஒரு இது இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ஒரு ஐ கேட்சியா வந்து அந்த கான்டென்ட் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் two descriptions, because அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க படிப்பாங்க. and we also have lot of studies that within 30 seconds resume வந்து ஹிட் ஆகணும், அந்த மாதிரி நிறைய இருக்கு. but that's true to a certain extent. ஏன்னா பார்த்தோன்னே okay this is fine, this is not fine சொல்லிட்டு அவங்க கண்ணிலே தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்க. அப்புறமா தான் it goes to a design manager who looks into the details of the case study and stuff. So I would say நீங்க வந்து என்ன ஆகணும், என்ன பொசிஷன் அப்ளை பண்றீங்களோ அந்த ரோலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி, because I have demonstrated leadership qualities in these cases, I am applying for this role so that I can leverage these qualities and blah blah blah. So அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை for what you want to do அப்படிங்கறத வந்து it should be there in the resume and portfolio. அது இல்லாம நீங்க ஆல்ரெடி பண்ணது வந்து அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸா நீங்க போடலாம். லைக் இதெல்லாம் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல அக்காம்ப்ளிஷ் பண்ணிருக்கேன், பட் இதை வச்சு இதுதான் என் லேர்னிங், ஸோ ஐ கேன் டூ திஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் தட் இஸ் சம்திங் விச் இஸ் ஆக்சுவலி, ஸோ தேர் ஆர் டூ திங்ஸ் லைக் ஹையர். இப்போ ஒரு இதெல்லாம் வந்து ஃபார் பீப்புள் ஹூ ஆர் இந்த ஸ்டார்டிங் லெவல் அண்ட் மிட் லெவல். So அவங்களுக்கு portfolio plays a really good role, but people who are in ஒரு senior management role இருக்காங்க and they want to shift அப்படின்னா for them it's totally a different இது. They don't see portfolio. நீங்க டிசைன் பண்ணியே ஒரு 10 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வருஷமாவது இருக்கும். some people who are in that particular role, so அவங்களுக்கு டிசைனர் காமிச்சிட்டு யூஸ் இல்லை. அவங்க வந்து அங்க வந்து அவங்களோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி they have to show எந்தெந்த ப்ராசஸ் ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க, எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காங்க which led to revenue growth or blah blah blah. So it should talk more about the metrics. So just talk the language of the role you want to be. Okay. அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க எப்போவாச்சும் ஹைரிங் ப்ராசஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கீங்களா? ரெஸ்யூம் ரிவ்யூ பண்றது, போர்ட்ஃபோலியோ? Yeah. ஓகே. ஸோ இப்போ நீங்க உங்க கம்பெனி ஹையர் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்க? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் when see some resumes or portfolio? So it depends on the role and the level that we're looking for. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட் டிசைனர் மிட் லெவல், என்ன எடுத்துக்கலாம், ஒரு 5 years என்ன எடுத்துக்கலாம், இப்போ ஹையர் பண்றீங்க அப்படின்னா என்ன? So இந்த 5 years experience they are looking for அப்படின்னா, இப்போ உங்க போர்ட்ஃபோலியோல என்ன பார்ப்போம்னா, இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, which is the accomplishments and the process that you have followed for achieving that, and உங்களோட ஹைலைட் குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இது வந்து I will not have time to spend half an hour to see your portfolio. எனக்கு வந்து ஒரு 5 to 10 minutes maximumல I want to get all this information from the portfolio. இதுதான் I will get for. ரெஸ்யூமேல வந்து என்னன்னா, உங்களோட ப்ரீவியஸ் கம்பெனிஸ் என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அங்க என்ன ரோல் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரியான அவுட்புட்டை ஜெனரேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது. அது இல்லாம உங்களோட எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் in terms of maybe like team manage பண்றதா இருக்கட்டும், or team organize events organize பண்றதா இருக்கட்டும், some extra இது for company culture. company culture enhance பண்ற மாதிரி ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்களா? பிகாஸ் இப்போ இருக்கிற நான் என் கம்பெனியை வச்சு நான் சொல்றேன், இங்க வந்து since the remote company we basically take in candidates basically be fit for culture as well as they should have talent. Okay. So ரெண்டுமே வந்து it's equally important. So I would see these things in general. Okay.
ஏன்னா கைண்ட் ஆஃப் கனெக்ஷன் தான் மெயினில். ஸோ இஃப் தே கேன் கனெக்ட் That's எம்ப்ளாயீஸோடய that's இருந்தாலும் true. சரி, யூசர்ஸோடைய டிசைனை பொறுத்த வரைக்கும் நான் அதான் நம்புகிறேன். ஸோ உனக்கு ஓரளவுக்கு நல்ல கனெக்ஷன்ஸ் எம்ப்ளாயியோடையும் கூட வேலை செய்கிறவங்களோடையும் ப்ளஸ் யூசர்ஸோடய இருந்துச்சுன்னா வாட் எவர் த ப்ரொசீஜர் ஸ்டாண்டர்ட் யூ கேன் ஃபாலோ, யூ வில் கெட் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். அவ்வளோதான். Exactly. தட்டி கொடுத்து வேலை வாங்குறது. அவ்வளோதான். கூட இருக்கும்போது ஈஸியாக வேலை வாங்கிக்கலாங்கிறது தான் ரியாலிட்டி. ஆமா. ஓகே.